திமுக நிர்வாகி இல்ல திருமண விழாவில் மு.க. ஸ்டாலின் பங்கேற்று உரையாற்றி வருகிறார். அதன் நிலையில் காணலாம். சுயமரியாதை உணர்வோடு நடைபெற்றிருக்கக்கூடிய திருமணமாக நடந்து இருக்கிறது. இப்படிப்பட்ட திருமணங்களில் நான் தலைமையேற்று வாழ்த்து பெற வாய்ப்பு பெற்றாலும் சரி, அல்லது பங்கேற்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்த்து பெற்றாலும் வாழ்த்து வழங்கக்கூடிய சூழ்நிலை பெற்றாலும் சரி, தவறாமல் மறக்காமல் ஒரு கருத்தை நான் பதிவு செய்வது வழக்கமாக வைத்திருக்கிறேன். அது என்ன என்று கேட்டால், இந்த திருமணம் முறைப்படி சட்டப்படி செல்லுபடி ஆகும் என்ற அங்கீகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஒரு காலத்தில் இதுபோன்ற திருமணங்கள் நடைபெறுகிற போது சீர்திருத்த முறையிலே சுயமரியாதை உணர்வோடு நடைபெறக்கூடிய நேரத்தில் 1967க்கு முன்பு நடைபெறக்கூடிய அந்த நிலையில் அந்த திருமணங்கள் சட்டப்படி முறைப்படி செல்லுபடியாகும் என்ற அங்கீகாரத்தை அன்றைக்கு நாம் பெற்றிருக்கவில்லை. ஆனால் 1967 நடைபெற்ற பொது தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் அமோக வெற்றி பெற்று அறிஞர் அண்ணா தலைமையில் நாம் ஆட்சிக்கு வந்தோம். ஆட்சிக்கு வந்தவுடன் அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சர் என்கிற அந்த முறையோடு அந்த உரிமையோடு சட்டமன்றத்திற்குள்ளே சென்று முக்கியமான சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு முக்கியமான 3 சட்டங்களை கொண்டு வந்து தீர்மானங்களை கொண்டு வந்து அதை ஏக மனதாக நிறைவேற்றி தந்தார்கள். அந்த 3 தீர்மானங்கள் திராவிட இயக்கத்தினுடைய கொள்கையாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய லட்சியமாக அமைந்த அந்த தீர்மானங்கள். அது என்ன தீர்மானங்கள் என்றால், முதல் தீர்மானமாக இருமொழி கொள்கை. ஆக அந்த இருமொழி கொள்கையை சட்டமன்றத்தில் எடுத்து வைத்து அதை நிறைவேற்றி தந்தார்கள். அதற்கடுத்து இரண்டாவதாக நம்முடைய தாய் நாடாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் அமைந்திட வேண்டும் என்று அறிஞர் அண்ணா அவர்கள் அதற்காக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிற நேரத்தில் கூட அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே, தமிழ்நாடு தமிழருக்கே என்று 3 முறை அந்த அவையிலே முழங்கி அண்ணா அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி தந்தார்கள். அடுத்து 3வது தீர்மானமாக தந்தை பெரிய கனவு, இது போன்ற சீர்திருத்த திருமணங்கள் நாட்டில் நடைபெற வேண்டும் என்பது. ஆக அந்த சீர்திருத்த திருமணங்களும் சட்டப்படி செல்லுபடி என்கிற அந்த இதை கொண்டு வந்து நிறைவேற்றி தந்தார்கள். ஆக முத்தான அந்த 3 தீர்மானங்களை நிறைவேற்றி தந்த பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உண்டு. அறிஞர் அண்ணா அவர்கள் நான் மகிழ்ச்சியோடு இந்த திருமண விழாவில் பதிவு செய்ய விரும்புகிறேன். முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார், துணை முதலமைச்சர் ஒருவர் இருக்கிறார். அவர்களுக்கு நிர்வாகம் தெரியுமா? மக்களை பற்றி கவலைப்படுவார்களா? கொள்ளை அடிக்கிறதுலேயே, லஞ்சம் வாங்குறதுலேயே, கரப்ஷன் செய்கிறதுலேயே, கமிஷன் நடத்துறதுலேயே அவர்கள் தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பட்டவர்த்தனமாக பேசியவர்கள் இன்றைக்கு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள். எனவே அதை பற்றியெல்லாம் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆக ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியாக, ஒரு தேச விரோத கூட்டணியாக, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மக்கள் விரோத கூட்டணியாக 2 நாட்களுக்கு முன்பு கூட காங்கிரஸ் கட்சியோடு நாம் கூட்டணி அமைத்து அதற்குரிய ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு அந்த பேச்சுவார்த்தை முடிவடைந்து அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் நானும் தொலைக்காட்சியினர் பேட்டி பெறுகிற போது நான் குறிப்பிட்டு சொன்னேன்,
மக்கள் நல கூட்டணி என்று சொல்லுகிறார்களே, அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லி என்று கேட்டபோது மக்கள் நல கூட்டணி அல்லது பணநல கூட்டணி என்று நான் அப்பொழுது தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறேன். ஆக இந்த நிலையில் தான் அந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. ஆகவே நான் உங்களெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த தமிழ்நாட்டை ஆண்ட மன்னர்கள் கடல் தாண்டி புகழ்குடி நாட்டியவர்கள் உண்டு. ஆனால் இப்போது இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி கடல் தாண்டி புகழ்கடல கடல் தாண்டி ஊழல் செய்திருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்தியாவினுடைய பணத்தை தான் கொள்ளையடிச்சிருந்தான்னு பார்த்தா இப்போ வெளிநாட்டுகள் கரன்சி நோட்டுகளையும் கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. 2-3 நாட்களுக்கு முன்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா என்கிற ஆங்கில பத்திரிகையில் தலைப்புச் செய்தியாக வந்துடுவது, காக்னிசன்ட் என்கிற ஒரு நிறுவனம் அமெரிக்க நாட்டில் நியூ ஜெர்சி நாட்டில் அந்த நிறுவனம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் ஏற்கனவே நம்முடைய இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தொழில் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கிளைகள் இங்கு அமைந்திருக்கிறது. சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிறுசேரி, அந்த சிறுசேரி பகுதியில் அவர்கள் ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு இப்போது இருக்கக்கூடிய இந்த ஆட்சியிடத்தில் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். கட்டிடம் கட்டுவதற்கு முறையாகத்தான் அனுமதி கேட்டிருக்கிறார்கள். அப்படி அனுமதி கேட்ட நேரத்தில் அவர்களுக்கு கமிஷன் கேட்டிருக்கிறார்கள். கரப்ஷன் செய்வதற்கு உரிய லஞ்சம் பணத்தை வாங்கியிருக்கிறார்கள். $8,40,000 லஞ்சமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக $8,40,000 என்பது இந்தியாவுடைய மதிப்பு எவ்வளவு என்று கேட்டால் 26 கோடி ரூபாய். ஆக இது ஏதோ 19 ரூபா அந்த பத்திரிகையில் வரல. அப்படி வந்த செய்தி எடுத்து நான் ஏதோ வாய்க்கு வந்தபடி பேசுகிறேன் என்று யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. இது அமெரிக்கா நீதிமன்றத்திலேயே இது பதிவாகியிருக்கு. வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க அந்த கம்பெனி நிறுவனத்தை சார்ந்தவர்கள். ஆக இப்படி லஞ்சம் கொடுத்தது தவறு என்று சொல்லி அமெரிக்க அரசு அவர்களுக்கு ஃபைன் போட்டிருக்கிறாங்க. இது அமெரிக்காவுடைய நீதிமன்றத்தில் பிரச்சனையாகி வழக்கு அனுமதித்திருக்கு. அங்கு வாக்குமூலமே வழங்கப்பட்டிருக்கு. அதிகாரிகளுக்கு நாங்கள் இந்தியாவுடைய மதிப்பு 26 கோடி, அமெரிக்காவுடைய டாலர் 8,40,000 கொடுத்திருக்கிறோம் என்று வாக்குமூலமே கொடுத்திருக்கிறாங்க. ஆக அந்த கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. ஆக அனுமதி வழங்கப்பட்டிருக்குன்னா அதிகாரிகள் இதை வாங்கியிருக்காங்கன்னு செய்தி வருது. ஆக அனுமதி வாங்குறாங்கன்னா வெறும் அதிகாரிகள் கையெழுத்து போட்டால் மட்டும் பத்தாது. அதிகாரி பரிந்துரை செஞ்சு அதற்கு பிறகு அமைச்சர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் கையெழுத்து போடணும். அதற்கு பிறகு கடைசியாக முதலமைச்சர் கையெழுத்து போடணும். ஆக முதலமைச்சரும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா, அமைச்சர்களும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்கன்னா, ஆக எல்லாருக்கும் இந்த லஞ்சம் போய் சேர்ந்திருக்கிறது என்பதற்கு இது எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. ஆகவே நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இப்படிப்பட்ட ஒரு அக்கிரம நிறைந்த ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷன் என்ற அந்த கொள்கையோடு நடைபெறக்கூடிய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த நிலையை பற்றி நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் அந்த மாவட்டத்தினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அன்பரசன் அவர்கள் ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகளிடத்தில் இது முறையாக விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் மனு நேற்றைக்கு வழங்கியிருக்கிறார். ஒரு 5-6 நாட்கள் பார்ப்போம். ஒரு வார காலத்திற்குள்ளாக முறையாக விசாரணை நடைபெறவில்லை என்று சொன்னால் உறுதியோடு சொல்லுகிறேன், இதை நீதிமன்றம் வரை சென்று குற்றவாளியை நாட்டிற்கு அடையாளம் காட்டுகிற அந்த சூழ்நிலை திராவிட முன்னேற்றக் கழகம் எடுக்கும் என்பதை உறுதியோடு இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி, இந்த மனவிழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களையெல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளெல்லாம் எண்ணி பார்த்து இங்கே அதே நேரத்தில் மனக்கோலம் கொண்டிருக்கக்கூடிய மணமக்களையும் பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்த நீங்கள் வந்திருக்கிறீர்கள்.